படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, லைஃப் லெசனாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் லெசனாக இருக்கட்டும், வாழ்க்கை பற்றி, வேலை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு லெசனை திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைஃப்பில் அடிபட்டுக்கிட்டே இருக்கீங்க, லெசனை கற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் கற்றுக்கிட்ட லெசனை வச்சுக்கிட்டு ஏன் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான ஆசைகள் என்னங்கிறதே தெளிவில்லை நிறைய பேருக்கு. எனக்கு இதுதான் வேணும், இதில் தான்ங்கிற ஒரு தெளிவில்லை. ஆசைப்படுவீங்க, அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையலைங்கிறப்போ டக்குன்னு கிவ் அப் பண்ணிவிட்டு வேற ஒரு ஆசை புதுசாக அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கொண்டாந்து நிப்பாட்டிடுறீங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் என்ன நடக்குது, இப்போ ட்ரெண்ட் என்ன போகுது, அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த ட்ரெண்டு மாறுறப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல, குழப்பங்கள். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளோவில் போகிற பர்சன் நீங்கள் கிடையாது. எதையும் நல்லா புரிஞ்சு ஆராய்ச்சி அதை படித்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஸோ நீங்கள் ஏன் வந்து லைஃப்பில் ஒரு பிடி இல்லை அப்படின்னு பல கேள்விகள் வருதில்ல, இதுவும் இன்னொரு ரீசன் தான். ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகிறது நிறைய பேருக்கு இங்கே செட் ஆகாது. உங்களுக்கு என்ன வேணும், எதில் ஆசை இருக்குதோ அதை நோக்கி போக ஆரம்பிங்க. அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் தனியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டை விட்டு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருப்பீங்கன்னாலுமே ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.